ஏற்கனவே வலி நல்லது, வலி வரதுனால தான், நம்ம வலி இருக்கிறதுனால தான் நம்ம அந்த இடத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை சரி பண்ணுறோம் அப்படின்றது ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்குறோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. இப்போ நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, கழுத்து வலி எப்படி சரி பண்ணுறது. கழுத்தில் C1லேருந்து C7 வரலும் எலும்பு இருக்குங்க. சர்வைக்கல்னு சொல்லுவாங்க. இந்த சர்வைக்கல் ஸ்பான்டிலிட்டி சொல்லுவாங்க. C2, C3, C1 இதில் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு, கம்ப்ரஸ் ஆகிருக்கு, இந்த மாதிரி சொல்லுவாங்க. இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு கற்றுக்கலாம். இப்போ இந்த வலி பாடுறதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல சிலர் அதிகமாக பைக் ஓட்டுறதுனால, அதுவும் நல்ல ஹெவியான ஹெல்மெட் போட்டிருப்பாங்க. தலை சாதாரணமாக இருக்குது, இது சாதாரண இதை வெயிட் தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த கழுத்து இருக்கும். அதில் ஹெவியான ஹெல்மெட் போடும்போது இங்கே அழுத்தம் ஏற்படும், கழுத்தில் அழுத்தம் ஏற்படும், இப்போ கம்ப்ரஸ் ஆகும் அந்த போன்லாம். அதே மாதிரி வண்டி போகிறவங்க பாருங்கள், டூ வீலர் அதிகமாக ஓட்டுறவங்க வந்து மோஸ்ட்லி அந்த டூ வீலர் ஷாக் அப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஷாக் அப் சரியில்லைன்னா இந்த பள்ளம் இருக்குது பாருங்கள், ரோட்டில் பள்ளத்தில் ஏறி இறங்கும் போது முதுகு தண்டே பாதிக்கப்படும். அப்போ ஹெல்மெட்டும் போட்டிருக்கோமா, கழுத்து இன்னும் பாதிக்கப்படும். அப்போ என்ன பண்ணலாம்னா, இது ஒரு சின்ன சஜஷன் என்னென்னா, லைட் வெயிட் ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஹெல்மெட் போட்டு போகிறது ரொம்ப பாதுகாப்பானது. அதனால லைட் வெயிட் ஹெல்மெட்டை யூஸ் பண்ணுங்கள். இதை கொஞ்சம் கம்மி பண்ணலாம், வலி வரது கம்மி பண்ணலாம். அதே மாதிரி டூ வீலர் ஷாக் அப்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதிகமாக வண்டி ஓட்டுறவங்க கார்லேயும் அதே மாதிரி தாங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, இப்போ நம்ம உட்காந்துருக்கிற பொசிஷன் நேராக நிற்கணும், நேராக உட்காந்துருக்கணும், தலை நேராக இருக்கணும். சில சிஸ்டம் அதிகமாக இருக்கணும், இப்படி உட்காந்துருப்போம், இல்லை சாஞ்சி இப்படி உட்காந்துருப்போம், இல்லை இப்படி உட்காந்து டைப் பண்ணுவோம், இப்படி உட்காந்து டைப் பண்ணுறது. இந்த மாதிரி ஆங்கிள் மாறும்போது, அதுவும் ரொம்ப நேரமாக இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அதிகமாக இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும், இப்படி பார்த்து இப்படி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி அதிகமாக செய்ய 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 இந்த கழுத்துக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கிடைக்கும். இப்போ டெக்னாலஜியெல்லாம் நல்லா டெவலப் ஆகிருக்குங்களா, மொபைல் எப்போ பார்த்தாலும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது எப்படி திரும்ப யூஸ் பண்ணுறோம், மொபைல் இப்படி கையில் வச்சுருக்கோம், மொபைல் இப்படி கையில் வச்சு இப்படியே டைப் பண்ணிட்டு இருக்கோம், இல்லை இப்படி கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கோம். அப்போ என்ன ஆகுது, கழுத்து முன்பக்கம் லைட்டாக ஆங்கிள் மாறுது. இப்படி நேராக இருக்க வேண்டிய கழுத்து லைட்டாக இப்படி ஆங்கிள் மாறுது. அப்போ நமக்கு நிறைய மொபைலில் தானே வேலை இருக்குது, என்ன பண்ணலான்னு கேட்குறீங்களா, மொபைலை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. மொபைல் இப்படி இருக்குது அப்படின்னா நேராக வச்சு ஒர்க் பண்ணுங்க. நேராக வச்சு ஒர்க் பண்ணால் கை வலி பண்ணுறீங்களா, கரெக்ட். இப்போ கை வலி வருதுங்களா, மொபைலை தானே கீழே இறக்கிக்கும், கொஞ்ச நேரம் அப்படி தூக்கி ஓரம் கட்டி வச்சுருது, கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து யூஸ் பண்ணுங்க. இப்போ கேம்ஸ் விளையாடிட்டு எப்படி யூஸ் பண்ணுறது நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் முக்கியமா இல்லை கேம்ஸ் விளையாடுறது முக்கியமாக நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். கொஞ்ச நேரம் கேம்ஸ் விளையாடுங்க, தூக்கி ஓரமாக வச்சுருங்க, கொஞ்சம் கழுத்துக்கு ரெஸ்ட்டு கொடுங்க, அப்போ தான் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். சரி, இதெல்லாம் சொல்கிறீங்க, இனிமேல் செய்கிறோம். ஏற்கனவே இருக்கிற கழுத்து வலிக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா, சுஜோக் அப்படின்ற ஒரு டெக்னிக் இருக்குங்க. அது எப்படின்னா ரிஃப்ளெக்ஸாலஜின்னு ஒரு டெக்னிக்கில் இருக்கக்கூடியது. ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படின்னா இந்த கை இருக்குது பார்த்தீங்களா, இந்த கை தான் மொத்த உடம்பு. இந்த கை இப்படி பார்த்தீங்கன்னா இது 2 கால், இது 2 கைகள், இது முன் உடம்பு, இது தலைப்பகுதி. தலைப்பகுதி முன்பகுதி, இது கழுத்து பகுதி, இது முன்கழுத்து. நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த பகுதி முன்கழுத்து, இந்த பின்னாடி இருக்கு பாருங்க, இந்த பகுதி பின் கழுத்து. இந்த பகுதியில் உங்களுக்கு இங்கே ப்ரெஷர் கொடுக்க ரிஃப்ளெக்ஸாலஜி பாயிண்ட் இங்கே ப்ரெஷர் கொடுக்க இங்கே வலி சரியாகும். அது எப்படிங்க இங்கேயும் சம்மந்தம் இருக்குன்னு கேட்குறீங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். என்ன பண்ணுங்க, உங்களுக்கு கழுத்து வலி இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது, இல்லை கழுத்து லைட்டாக இப்போ தான் ஆரம்பிக்குது, இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க, கட்டையோட பின் பகுதி கரெக்டாக இங்கே ஒரு போன் இருக்குங்களா, இந்த போன்லேருந்து இந்த போன் வர வரையும் இந்த போனுக்கு என்ன பண்ணுங்க, இப்படி மெதுவாக ப்ரெஷர் கொடுங்க, கொஞ்சம் அழுத்தமாக கொடுங்க. ஏற்கனவே சொன்னது ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லும்போது கதர் டச் மாதிரி சொல்லிப்போம், முத்திரைகள்லாம் செய்யும்போது. ஆனால் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் அழுத்தமாகவே, ரொம்ப அழுத்தம் வேண்டாங்க, லைட்டாக இப்படி அழுத்தி பாருங்கள், வலிக்குதான்னு பாருங்கள். இந்த இடம் வலிக்குதான்னு பாருங்கள். வலிக்குது அப்படின்னா உங்களுக்கு கழுத்து வலி இருக்குன்னு அர்த்தம். இந்த இடம் வலிக்குதுன்னா கழுத்து வலி இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்த மெதுவாக அப்படி அழுத்தம் கொடுத்துக்கிட்டே வாங்க, ஒரு 10 டைம்ஸ் இப்படி பொறுமையாக. அதுக்கப்புறம் இந்த கை மாற்றிக்கோங்க, 2 கை தான் கொடுக்கணும், சரிங்களா. அப்போ 2 கை இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துக்கிட்டே வாங்க. இதை காலையில் ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, நைட் ஒரு தடவை, ஒரு 10 டைம்ஸ். அதாவது இங்கேருந்து இங்கே இந்த எலும்பு இருக்கு பாருங்க, இந்த எலும்புலேருந்து இந்த எலும்பு வரைக்கும் இதில் ஒரு 10 டைம்ஸ். 10 டைம்ஸ் அப்படின்னா இப்படி மெதுவாக ஒரு எம்எம்மாக வச்சுக்கோங்களேன், மில்லிமீட்டர் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே வாங்க. 2 கையில் இந்த அழுத்தம் கொடுத்துட்டு வாங்க. இன்னொரு விஷயம் பண்ணுங்க, இது அழுத்தம் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, நேராக நின்றுக்கிட்டு கழுத்தை மெதுவாக முன்னாடி சாய்ங்க. மெதுவாக, ரொம்ப ஸ்லோவாங்க. உங்களுக்கு வலி இருந்தால் சாய்க்க வேண்டாம், சரிங்களா. வலி இல்லைன்னா தாராளமாக சாய்க்கலாம். எவ்வளோ தூரம் நீங்கள் சாய்ச்சா வலி
ஆரம்பிக்குதோ, உதாரணத்துக்கு இப்படி சாய்க்கிறேன் வலிக்குது அப்படின்னா அப்படின்னு நிறுத்திக்கோங்க. இல்லை நல்லா இருக்கு, இன்னும் சாய்க்கிறேன் வலிக்குதா, ஓகே இப்போ நல்லா இருக்கா, ஓகே இந்த இடத்துல வலிக்குதா அப்படின்னு நிறுத்திக்கோங்க. அந்த மாதிரி உங்களால் எவ்வளோ தூரம் குனிய முடியுமோ லைட்டாக மெதுவாக, ரொம்ப மெதுவாக அப்படியே பின்னாடி, மெதுவாக முன்னாடி, ரொம்ப ஃபோர்ஸ்லாம் கொடுக்க வேண்டாம், சாதாரணமாக செய்யுங்க. ஒரு 5 டைம்ஸ் செய்யுங்க. அதுக்கப்புறம் சைடில் மெதுவாக ஒரு 5 டைம்ஸ், ஒரு 5 டைம்ஸ் மெதுவாக, சரிங்களா? அப்புறம் மெதுவாக ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட்டு, அது லெஃப்ட் டு ரைட்டு, ரைட்டு டு லெஃப்ட், கழுத்தை மெதுவாக திருப்புங்க. பொறுமையாக திருப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரெஷர் கொடுங்க. இதை செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் ஆக ஆரம்பிக்கும். அது எப்படிங்க, நெக் பேண்டு போடுறாங்க, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் சரி. இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்களேன். நீங்கள் இதுக்காக எதுவும் செலவும் பண்ண போகிறது கிடையாது. டெய்லி ஒரு காலையில் ஒரு 5 நிமிஷம், மத்தியானம் ஒரு 5 நிமிஷம், நைட்டு ஒரு 5 நிமிஷம் இதை செஞ்சு பாருங்களேன். தொடர்ந்து ஒரு 15 நாள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கழுத்து எப்படி வலி சரியாகுதுன்னு பாருங்கள். இதை செய்யும் போது இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெல்மெட் லைட் வெயிட்டாக மாற்றிக்கோங்க. உங்கள் 2 வீலருடைய ஷாக் அப்சர்வ் பார்த்தீங்களா, ஷாக் அப்சர்வ் சரி பண்ணிக்கோங்க. நீங்கள் கார் டிரைவ் பண்ணுறதா இருந்தால் இந்த இடத்துல பில்லோ மாதிரி ஒன்று இருக்கும், சீட்டு இங்கே சாயிற மாதிரி இருக்கும், அதுக்கு நீங்கள் ஒரு பில்லோ மாதிரி இருக்கும், தனியாக கடையில் விற்கும். அதை வாங்கி வச்சுட்டு இப்படி ரெஸ்ட் கொடுங்க. அதாவது இந்த தலைப்பகுதியும் இந்த ஷோல்டர் பகுதியும் நடுவில் இந்த இது கழுத்து இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ரெஸ்ட்டு வேணும். அதுக்கு ரெஸ்ட் கொடுக்காம மாதிரி போங்க. படுத்துருக்கும் போது தலைவாணி படுத்துக்கும் லைட்டாக மெலிசான தலைவாணியும் வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவு ஒரு டவல் இல்லை திண்டு இருக்குதுங்க சுற்றிக்கிட்டு இந்த இடத்துக்கு ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி வைங்க. இதெல்லாம் செய்ய செய்ய இன்னும் சீக்கிரம் குணமாகும். இன்னும் அடுத்தடுத்த வழிகள் எப்படிலாம் வருது, அதற்கான காரணங்கள் என்ன, அது எப்படி சரி பண்ணுறது, அடுத்தடுத்த பதிவுகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன்.